ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது வீட் ஆனியன் சமோசா. யூஸ்வலாக இந்த ஆனியன் சமோசா வந்து மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. ஆனால் கோதுமை மாவை யூஸ் பண்ணி நான் அதே டேஸ்ட்டில் அதே பர்ஃபெக்ட் கிறிஸ்பியாக நான் வந்து இன்றைக்கி இந்த சமோசா பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போது ஒரு பவுலில் நான் வந்து 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இங்கே அந்த நல்ல சூடான எண்ணெயை வந்து இப்போ இதில் ஊற்றி பிசையணும் நம்ம. ஸோ அந்த சூடான எண்ணெய் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்பூன் வச்சியோ இல்லைனா ஒரு கரண்டி வச்சியோ மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையை உள்ளே வச்சிடாதீங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹாட் ஆயில் வந்து நம்ம மாவோட மிக்ஸ் ஆகணும். இந்த ஹாட் ஆயில் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட அவுட்டர் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு சாஃப்ட் டோ மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்ட் டோ வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஃப்டாக நம்ம வந்து பூரி மாவுக்கெலாம் பிசைவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் வாட்டரியாக ஆகிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபான டோவாகவே பிசைஞ்சிக்கணும் நம்ம. ஸோ இந்தளவு நம்ம வந்து கோதுமை மாவை பிசைஞ்சிட்டு அதை வந்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 15 to 20 minutes இது வந்து ரெஸ்ட் பண்ணட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நல்ல வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஃபைன் சாப் பண்ண வெங்காயம். அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லாவே ஃபைனாக சாப் பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தாளிச்சிருக்கேன். இப்போது சீரகம் தாளிச்சிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை இது ரெண்டையும் நல்லா தாளிச்சிடலாம். போட்டு நல்லா ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு அது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது லைட்டாக 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். லைட்டாக 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த இன்றைக்கி வந்து நான் 3 பெரிய வெங்காயம் அளவு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு கூட இப்போ ஃபஸ்ட்டே ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிடலாம். சீக்கிரமாக வதங்கிடும் நம்மளோட வெங்காயம். ஸோ அதனால் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இந்த கலர் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 3 to 4 minutes நல்லா ஃப்ரை பண்ணணும் இதையே. இப்போ வந்து நான் கரம் மசாலாவும் சீரகத்தூளும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆட் பண்ணுறது கரம் மசாலா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சீரகத்தூள், வறுத்து அரைச்ச சீரகத்தூள் வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 1 டீஸ்பூன். இது ரெண்டும் கடைசியில் ஆட் பண்ணால் போதும். ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா கிடைக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா அதை விட லாஸ்ட்டு ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆஃப் பண்ணி இதை கூல் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை வந்து இப்போ நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். மாவு ஒரு 15 to 20 minutes நல்லா ஊறி இருக்குது. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஈவன் சைஸாக நம்ம வந்து இதை பிரிச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் பிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஈவன் சைஸாக பால்ஸ் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். எத்தனை பால் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பால் எல்லாம் பிரித்து வச்சுட்டு ஒன்று எடுத்து நான் ரோல் பண்ணி காட்டுறேன். இது நல்லா தின்னாகவே ரோல் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம ஆயிலோ எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த ட்ரை ஃப்ளார் வச்சே நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். நல்லா எவ்வளோ அளவுக்கு தின்னா நம்மளால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேய்க்கிற அந்த கவுண்டர் டாப் கூட உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு அது தின்னாக இருக்கணும். அப்போ தான் வந்து சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தின்னாக நம்ம வந்து தேய்ச்சி சப்பாத்தியை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கணும். சப்பாத்தி கல் வச்சுட்டு நம்ம வந்து லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஹீட்டான ஒரு தவாவில் 10 செகண்ட்ஸ் வச்சாலே போதும். ஒரு சைட் 10 செகண்ட்ஸும் இன்னொரு சைட் 10 செகண்ட்ஸ். ஜஸ்ட்டு லைட்டாக அந்த ஒயிட் பபிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்தாலே போதும்.
கலர் மாறுற அளவுக்கு சப்பாத்தி மாதிரி விட்டுறக்கூடாது நம்ம. ஸோ இந்த மாதிரி லைட்டாக அந்த ஒயிட் கலர் பபிள்ஸ் வரவும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தீஸுமே ரோல் பண்ணி இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8 சப்பாத்தீஸ் அளவுக்கு வந்துச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணும்னா சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சைட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதையும் சேர்த்து அப்படியே நான் ரோல் பண்ணி இன்றைக்கி நான் சமோசாஸ் மாதிரி போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்க ஷீட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓரமுமே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஷீட்ஸும் நான் 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மைதா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா நான் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நிறையா ஆட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் தண்ணி. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மைதா பேஸ்ட் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ சமோசாஸ் எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க சமோசா ஷீட் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு கோன் ஷேப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ கோன் ஷேப் எடுத்த பிறகு பின்னால் அந்த பேக் சைட் ஆஃப் த கோன் வந்து நம்ம லைட்டாக இந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு வந்து நல்லா சீல்டாக இருக்கணும். அங்கே கேப் இருந்ததுன்னா உள்ள ஆயிலெலாம் ஏறி ரொம்ப சாகி ஆகிடும் நம்மளோட சமோசா. ஸோ அந்த டிப் வந்து ஓப்பன் ஆகாமல் நம்ம பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டஃபிங் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆனியன் ஸ்டஃபிங், அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே சைட்லேயும் கொஞ்சமாக நம்ம வந்து மாவு அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சீல் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதுலேயுமே பர்ஃபெக்டாக அந்த எட்ஜஸில் வந்து கேப்பே இல்லாத மாதிரி நம்ம சீல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து கேப் இல்லாத மாதிரி சீல் பண்ணால் தான் கொஞ்சம் அப்பப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கேப் இல்லாத மாதிரி சீல் பண்ணிங்கன்னா ஆயிலில் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும். உள்ளெல்லாம் ஆயில் ஏறாமல் நல்ல ஈவனாக ஃப்ரை ஆகி வரும் நம்மளோட சமோசாஸ். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க ஷீட்டையும் நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சு மற்ற சமோசாஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த சமோசா வந்து நல்லா காஞ்சி ரெடியாக இருக்கும். எண்ணெயில் போடும்போது நல்லா பிரியாமல் நல்லா பர்ஃபெக்டாக டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளோட சமோசாஸ். இப்போ நான் இந்த மாதிரி சமோசாஸ்லாம் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஹீட்டாக இருக்கும் போதே நம்ம வந்து சமோசாஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா வெளியே அவுட்டர் லேயர் உங்களுக்கு சீக்கிரமாக கரிஞ்சிடும். ஆனால் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும். கடையில் இருக்க மாதிரி உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும் சமோசா அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப் வந்து அந்த சூடான எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறமா வைக்கிறது. செகண்ட் டிப் வந்து மீடியம் ஹாட் ஆயிலில் வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம சைஸ் சமோசா சின்ன சமோசா தான் டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்காம ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சமோசாஸ் கிறிஸ்பியாக ரொம்ப நேரம் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு மீடியம் ஹீட் ஆயிலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட வீட் ஆனியன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, மைதா யூஸ் பண்ணாமலே நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிடலாம். மைதா கோதுமையும் ஒரு 2-3 வெங்காயம் இருந்தால் போதும். யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். இந்த மாதிரி பர்ஃபெக்டான வீட் ஆனியன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.